والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, எமது தப்சீர் வகுப்பில் நாங்கள் சூரா யூசுஃபில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துக்கிட்டு வருகிறோம். இப்பொழுது நாங்கள் 29வது வசனத்தை நாங்கள் கடைசியாக அதனுடைய ஆரம்பத்தை நாங்கள் பார்த்தோம். ஆனால் முழுமையாக பார்த்து முடிக்கலை. இன்றைக்கு நாங்கள் அதை பார்ப்போம். இப்போ சூரா யூசுஃபில் எங்களுக்கு தெரியும், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பற்றி தெரியும் இல்லையா? எந்த நிலையில் இருக்கிறாங்க? யூசுப் சட்ட கிழிஞ்சி, அது எப்பயோ கிழிஞ்சாச்சு இல்லையா? சரி, சட்ட கிளி அங்கேயும் தானே வரணும், எங்கேருந்து சரி வரணுமே. சட்ட கிழிஞ்சி அது பிறகு ஒரு சாட்சியாளர் வந்து சாட்சி சொல்றார். முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யார் குற்றவாளி? யூசுப் குற்றவாளி. பின்பக்கமாக கிழிந்திருந்தால் அந்த பெண் தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு சொல்றார். அப்ப தீர்ப்பும் பிரகாரம் என்ன தெளிவாகிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து குற்றவாளி கிடையாது. யாரு குற்றவாளி? பெண் தான் குற்றவாளி. இப்ப இந்த கணவன் வந்து எடுத்த முடிவை பாருங்க. இந்த கணவன் அவருடைய முடிவை அவர் சொல்றாரு. அது அல்லாஹ் தஆலா திருமறையில தெளிவாக சொல்கிறான். 29வது வசனத்துல யூசுப் ஆரித் அன்ஹாதா, யூசுப் ஆரித் அன்ஹாதா வஸ்தக்ஃபிரி லிதம்பிகி இன்னகி குந்தி மினல் ஹாத்தியின். யூசுஃபே யார் சொல்றாரு? அந்த கணவன் சொல்றாரு, யூசுஃபுடைய எஜமான் சொல்றாரு, யூசுப் ஆரித் அன்ஹாதா, யூசுஃபை நீங்க இதை புறக்கணித்து விடுங்க. ஆரதன் என்னது? புறக்கணிக்கிறது, கணக்கெடுக்காதை, அதை அப்படியே விட்டுடுங்க. ஆரித் அன்ஹாதா வஸ்தக்ஃபிரி, மனைவிக்கு சொல்றாரு, வஸ்தக்ஃபிரி லிதம்பிகி, உங்களோட பாவத்துக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. இன்னகி குந்தி மினல் ஹாத்தியின், நீங்க தவறு செஞ்சிட்டீங்க. கணவன் சொன்ன வார்த்தை இந்த ரெண்டு தான். சரி, இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நாங்க எப்படி விளங்கிக் கொள்ளணும்னு கேட்டால், இப்ப அந்த பெண்ணுடைய மனைவி, அது பெண்ணுடைய கணவன் அவருக்கு வந்து இதுல யாரு குற்றவாளி என்கிறது தெளிவாகின நேரத்தில் அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இவர் சொல்றாரு, நீங்க இதை விட்டு விடுங்க, இதை யார்ட்டையும் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், இதை அப்படியே மறைச்சிடுங்க, இதை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனது மனைவிக்கு என்ன சொல்றாரு, நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, தௌபா செய்யுங்க, நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. இவ்வளவுதான் இவர் சொன்னார். இப்ப இந்த வசனம் எமக்கு என்ன படிப்பினைகளை தருகிறது அப்படின்னு கேட்டால், முதலாவது ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பேசு. என்ன பகுதின்னா, பொதுவாகவே பணக்காரர்கள், அதாவது நாங்கள் மாடா மாளிகைகளில் வாழக்கூடிய பணக்காரர்கள், அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை விளக்கமாக சொல்கிறது. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டால், நீ கொஞ்சம் தேடினீங்க என்றாலும் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அவங்களுக்கும், அதாவது கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது ஒரு கெப் இருக்கும். அவங்க ஒரு அந்நியமாக தான் பழகிக்கொள்வாங்க. கணவன் மனைவி தான், ஆனால் சாதாரணமான மக்கள் கணவனுக்கு மனைவிக்கும் கொடுக்கின்ற அன்பும் பரஸ்பரமும் ஒற்றுமையும், அது அடுத்தது வந்து ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கின்ற பகுதியும் அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ கணவன் மனைவி என்று வார நேரத்தில் ஒரு கெப் இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகள் தாய் தந்தை என்று வார நேரத்தில் ஒரு கெப் இருக்கும். ஏன்னா அவங்களோட சுதந்திரம்னு அவங்க பார்ப்பாங்க, இவங்களோட சுதந்திரம்னு இவங்க பார்ப்பாங்க. இவர் ஒரு தவறை செஞ்சாலும் கூட நீங்கள் இப்படி நீங்கள் செஞ்சிருக்கப்படாது, அதோட முடிச்சு கொள்வாங்க. அப்போ மகனுக்கும் என்ன சொல்லுவாங்க, பெருசாக வந்து அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போக மாட்டாங்க, அதான் அவன் செய்கிறான், அது அவனோட சுதந்திரம் அப்படின்னு அவங்க அப்படியே விட்டுடுவாங்க. அப்போ அந்த பகுதியை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அவங்கள்ட்ட இப்படி இருக்கக்கூடியவங்கள்ட்ட, அதிகமானவங்கள்ட்ட வந்து என்ன இருக்காது, ரோஷம் இருக்காது என்கிறதை இந்த வசனம் சொல்கிறது. நீ பாருங்க, கணவன் கண்டுட்டாரு, கணவன் கண்ணுக்கு முன்னாலே இவங்க என்னது, அந்த பெண் அவரை பின்னால் திரத்தி வந்ததை நேரடியாக கண்டாரு. கண்டும் சாட்சியை வச்சும் இவதான் தவறு செஞ்சு தெளிவாக விளங்குது. ஆனால் அவர் என்ன சொன்னார், யூசுப் இதை விட்டுடுங்க, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சு. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவருடைய எக்ஷன் இவ்வளவுதான்.
அவர் எடுத்த முடிவு அதோட முடிச்சிட்டார், கதை முடிஞ்சு. அப்போ இந்த வசனம் வந்து இவங்களுடைய வாழ்க்கையுடைய பின்னணியை சொல்லி தருகிறது. இது ஒன்று. இரண்டாவது, பெரும்பாவங்கள் அப்படின்னு வார நேரத்தில் ஒருவர் பெரும்பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கான தௌபாவை செஞ்சிட்டாருன்னா அந்த பாவத்திலிருந்து அவர் வெளியே வந்துட்டார். அப்படிதானே? அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பெரும்பாவங்கள். இந்த பாவத்திலிருந்து ஒருத்தர் தௌபா செஞ்சிட்டாருன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்? அவர் பாவத்திலிருந்து மீண்டு விட்டார், இதோட முடிஞ்சு. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? இன்ஷா அல்லாஹ் அவரை மன்னிப்பான். இது முடிஞ்சு. ஆனால் முஅ்தஸிலாக்கள் ஹவாரிஜிகளுடைய கருத்து அவ்வாறா இல்லை. ஹவாரிஜிகளுடைய கருத்து என்னென்னா, முர்தகிபுல் கபீரா, அதாவது பெரும்பாவம் செஞ்சவர் வந்து காஃபிர். அவர் யாரு? அவர் காஃபிர். அதனால தான் அவங்க என்ன செய்யறது, எல்லாரையுமே காஃபிரா பார்க்கறது. நான் மட்டும்தான் முஸ்லீம், அவனோட யுத்தம் செய்யணும். அதனால தான் அவங்க அப்படி பார்க்கறது. முஅ்தஸிலாக்களும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து சொல்றாங்கன்னா ரெண்டு நிலையில் ஒரு நிலையில் இருக்கிறார், அல்லாஹ் மன்னிச்சாலே ஒழிய. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு அவங்ககிட்ட இருக்குது. அதுவும் ஒரு கடும் போக்கு. அப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ன சொல்லுவாங்க என்றால், பெரும்பாவம் செய்தவர் அவர் தௌபா செஞ்சிட்டாருன்னா இந்த பாவத்திலிருந்து என்ன செஞ்சாரு? அவர் மீண்டு விட்டார் என்பதுதான் அவங்களுடைய கருத்து. சரி, மூன்றாவது விஷயம், ஒரு தவறு செஞ்ச ஒருத்தர் அவருடைய தவறு என்று சொல்லி அவர் விளங்கிட்டார் என்று சொன்னா, அவர் தவறுன்னு செஞ்சு புரிஞ்சிட்டார் என்று சொன்னா, அந்த தவறு என்ன செய்யறது? மறைக்கிறது தான் நல்ல. அதுதான் குர்ஆன் தெளிவாக சொல்லுவார். அப்போ அந்த கணவன் என்ன சொன்னார்? அதாவது யூசுப் ஆரிதான் ஹாதா, என்ன செய்யுங்க, இதை அப்படியே விட்டுடுங்க, இதை அப்படியே என்ன செய்யுங்க, இதை புறக்கணித்து விட்டு விடுங்கள். ஏண்டா இவ தான் குற்றவாளின்னு தெரிஞ்சுட்டு அதுக்குரிய ஏற்பாடை இங்கெல்லாம் முடிஞ்சு. அப்போ நீங்கள் இதை விட்டுடுங்க. அப்போ தவற வந்து அவன் தவறு செஞ்சிட்டான்னு பலர்கிட்ட சொல்றதுனால என்ன நடக்க போகுது? அவன் மானபங்கப்பட்டு அந்த தவறை மீண்டும் செய்வதற்கும் அதில் அவன் முன்னணி வகிப்பதற்கும் ஒரு இடம் கொடுக்கிற மாதிரி போயிடும். ஒரு தவறுன்னு விளங்கிட்டான்னா அந்த தவறு அப்படி என்ன செய்யணும், அதை அந்த இடத்துல விட்டுவிட வேண்டும். இது நல்ல விஷயம். சரி, அதே நேரத்தில் வந்து நாலாவது விஷயம் என்னென்னா, பாவ மன்னிப்பு தேடுவது என்பது, ஒரு மனிதன் வந்து பாவ மன்னிப்பு தேடிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான். என்ன பாதுகாப்புன்னு கேட்டால், ஒன்று மனிதர்களிடத்திலிருந்து வரக்கூடிய தண்டனையும் வராது. இரண்டாவது வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய தண்டனையிலிருந்து அவன் பாதுகாப்பு பெறுகிறான். இந்த பாதுகாப்பை அல்லாஹ் தாலா கொடுக்குறான். இது வந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு அருளா இல்லையா? அருள். அப்போ ஒருவர் பாவம் செய்து விட்டால், ஒரு தவறிழைத்து விட்டால், அந்த தவறிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து தௌபா செய்து மீள வேண்டும். சரி, அஞ்சாவது விஷயம், இது ஒரு முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி. ஏண்டா, ஃபசாது அஹ்லாக்கிர் ரஜுல் முதாத்துன் லி ஃபசாதி அஹ்லி பைத்தி. குடும்பத் தலைவன் அவன் நல்ல அஹ்லாக்கோட நல்ல குணத்தோட ஒரு மார்க்கப்பட்டுள்ளவனாக பாவங்களில் ஈடுபடாதவனாக இருக்கின்ற காலமெல்லாம் அவனுடைய மனைவி சீராக இருப்பார், பிள்ளைகள் சீராக இருப்பார்கள். அவன் கெட்டவனாக இருக்கின்ற பொழுது அவனுடைய மனைவி நல்லவனாக என்ன செய்யாது, எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவனை தொடர்ந்ததாகவே அவனுடைய மனைவியும் இருப்பார். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளும் அவ்வாறே காணப்படுவார்கள். அப்ப குடும்ப தலைவன் என்று வந்துவிட்டால் அவன் திருமணம் முடிப்பதற்கு முன் அவன் எவ்வாறு இருந்தான் என்பது என்னது தேவையில்லை. ஆனால் குடும்ப தலைவன் என்று வந்துவிட்டால் அனைத்து விஷயங்களை விட்டும் தௌபா செய்து ஒரு குடும்ப தலைவனாக நல்லவனாக சீரானவனாக அவன் வாழ்கின்ற பொழுதுதான் அவனுடைய மனைவியும் நல்லவளாக இருப்பாள், அவனுடைய குழந்தைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே நேரத்தில் அனைத்து ஆதமுடைய மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு பகுதியையும் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதில் சிறந்தவர்கள் யார்? அத்தவ்வாபூன். யாரு? தௌபாச்சு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு மீளக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற பகுதியையும்
அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்போ தவறு ஒருத்தர் செய்து விட்டால் அந்த தவறுக்காக வேண்டி மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா காத்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா காத்து கொண்டிருக்கிறான் கேட்டால், இரவில் தவறு செய்தவன் பகலில் மன்னிப்பு கேட்பான் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். பகலில் தவறு செய்தவன் இரவில் மன்னிப்பு கேட்பான் என்பதை அல்லாஹு தாலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா எவ்வாறு சொல்கிறான் என்று கேட்டால், ஆதமுடைய மகனே, பாவங்கள் லோ பலகத் அனானசமா, வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு உன்னுடைய பாவங்கள் இருந்தாலும் நீ என்னை நோக்கி வந்து தௌபா செய்து விட்டால் அந்த பாவங்களை எல்லாம் நான் நன்மைகளாக மாற்றி தருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த அளவுக்கு கருணை நிறைந்தவன் தான் எமது ரப்புன் ரஹீம். அப்போ அந்த ரப்பிடத்தில் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய தவறுகள், இவைகளை எல்லாம் சொல்லி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில், எங்களுக்கு எந்தெந்த நேரங்கள் எல்லாம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அதே நேரத்தில் முக்கியமான இடங்களில் நாங்கள் எந்த நேரமுமே எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டியும் எங்களுடைய தவறுகளுக்காக வேண்டியும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்றால் அல்லாஹு தாலா இடத்துல ஒரு அடியான் 2 கைகளையும் ஏந்தி பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த கைகளை எதுவுமே கொடுக்காமல் திருப்பி அனுப்புவதை விட்டும் அல்லாஹு தாலா வெட்கப்படுகிறான். அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? வெட்கப்படுறான். என்னுடைய அடியான் 2 கைகளை ஏந்திட்டான், என்னிடத்துல கேட்கிறான். அவன் கேட்கிறான்டா, அப்ப எதை விளங்கி கேட்கிறான்? நான் தான் ரப்பு என்று வந்திருக்கிறான், என்னால் தான் எல்லாம் முடியும் என்று வந்திருக்கிறான். அந்த அடியானுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும், கொடுக்காமல் அவனுடைய கைகளை நான் திருப்பிவிடக் கூடாது என்பதை நினைத்து அல்லாஹு தாலா வெட்கம் அடைகிறான். சரி, அப்போ இந்த அளவோடு நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? எங்களுடைய இந்த தப்சீர் வகுப்பை நாங்கள் முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடரை நாங்கள் அடுத்த வகுப்புகளின் ஊடாக நாங்கள் பார்ப்போம்.